பிரியமானவர்களே, இன்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்களோடு சேர்ந்து பெற்றுக்கொள்வது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். சேர்ந்து நாம் பெற்றுக்கொள்வோம். இன்று பிரசங்கி 2:26 சொல்லப்பட்டதை தியானிக்க போகிறோம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அவருக்கு பிரியமுள்ள மகளுக்கு ஆண்டவர் இந்த கிருபை அளிக்கிறார். அதுவும் ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு இன்பத்தோடு ஆண்டவரோடு வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். அவர் இன்பம் நம் இருதயத்தை நிரப்பி வாழ செய்கிறது. அவரை பிரியப்படுத்துறதுனா எப்படி நீங்கள் கேட்கலாம். வேதத்தில் ஒரு 3 இடங்களில் நாம் பார்க்குறோம். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று போட்டிருக்கு. விசுவாசம் ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். ஒரு மனிதனுக்குள் ஆண்டவர் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என் ஜெபங்களுக்கு பதில் அளிப்பார், எனக்கு பலன் அளிப்பார் என்று அந்த விடாத விசுவாசம், அதுதான் ஆண்டவருக்கு மிக பிரியமுள்ள காரியம். அவரை அப்படியே பற்றி கொள்வது, எல்லாவற்றிற்கும் பற்றி கொள்வது, அவனுக்கு அளவில்லாத ஆசீர்வாதத்தை அவன் வாழ்க்கைக்குள் அனுப்புகிறார். 2வதாக நம் உள்ள இருக்கிறதை கொடுப்பது ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியம். எபிரேயர் 13:16 பார்த்தோன்னா, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். இது நாம் உலக பிரகாரமாகவோ மாம்சீக ரீதியில் நமக்கு இருக்கிறத கொடுப்பதும், இன்னும் ஆவியில் நமக்கு கொடுக்கப்பட்டதை பயன்படுத்தி அதன் மூலம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வது, தான தர்மம் செய்வதன் மூலம் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோம். நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள்லேருந்து கொடுப்பதும், நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளில் கொடுப்பது ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அப்படி ஜனங்களை நாம் பராமரிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் பராமரிக்கிறார், நம் தேவைகளை சந்திக்கிறார். கடைசியாக பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு அறிவுரை கொலோசியர் 3:20 நாம் பார்க்கிறபடி, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்க, இது கர்த்தருக்கு பிரியமானது. கீழ்ப்படுகிறது, நம் பெற்றோருக்கு நம்மை சப்மிட் பண்ணுகிறது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்குது. அவங்க அதிகாரத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எத்தனையோ முறை, நீ இதுலேயும் தாழ்த்தி உன்னை கீழ்ப்படி, புரியலனாலும் நீ தான் சரி என்று நினைத்தாலும் அதில் கீழ்ப்படி, அதை நான் பலன் அளிப்பேன், ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்துவேன், அதை கனம் பண்ணுவேன், நான் கூட இருப்பேன், இது நிமித்தம் பிரியமாய் உன் மீது இருப்பேன் என்று அவர் சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியம். இவைகளை செய்து அவர் ஞானத்திலேயும் அவர் அறிவிலையும் வளர்ச்சி அடைந்து அவர் இன்பத்திலே நாம் வாழ என்று ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ளே ஆண்டவரே, என்ன பெரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்கிறீர். உம்மை பிரியப்படுத்தும்படி இருதயத்தை சமர்ப்பிக்கும் பொழுது அப்பா, ஞானத்தை எங்களுக்கு அளவில்லாமல் தருகிறீர், அறிவை ஊற்றுகிறீர் எங்கள் மீது. இன்பமாக உம்முடைய பிரசன்னத்திலே நிலைத்திருந்து வாழ எங்களுக்கு கிருபை தருகிறீர் சுவாமி. இது எங்களுக்கு வேண்டும் அப்பா. அதற்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ எங்களை சமர்ப்பிக்கிறோம். அதற்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு உம்மீதே எங்கள் வாழ்க்கையை கட்ட எங்களுக்கு கிருபை தாரும். நன்மை செய்யும்படி மற்றவர்களுக்கு தான தர்மம் அளித்து ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிறதை எல்லாம் நீர் பயன்படுத்தி அவளுக்காக பயன்படுத்த நாங்கள் ஒப்பு கொடுக்க எங்கள் கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே, அதே போல் சிறு பிள்ளைகளுக்கு நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த கீழ்ப்படிதலின் குணத்தை நீர் தாரும், அந்த பொறுமையை நீர் தாரும், அந்த தாழ்த்தும் குணத்தை நீர் தாரும் சுவாமி. ஆண்டவரே, அதற்கு நீரே பலன் அளியும். ஒவ்வொரு கிருபையும் அவர்கள் மீது இறங்குவதாக. இதன் மூலம் அவர்கள் பிரியப்படுத்தி மேலான உயர்வையும் கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்வார்களாக. இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த மேலான ஆசீர்வாதங்கள், இந்த மேலான உயர்வு அவள் மீது அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதித்து வைப்பீராக. எல்லா தடைகளையும் உடைத்து அவர்கள் மேலே வரட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களை உயர்த்தட்டும் சுவாமி. இந்த பெரிய ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் நிறைவிற்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you my friends. இந்த வீடியோவையும் நீங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸையும் இதில் தெரியப்படுத்துங்க.